வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2005ல வெளியான சிபிஐ 4th பார்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கதையை கேட்டுட்டு இருக்கும் போது எங்கேயாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, குழப்பம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. எப்ப குழப்பம் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரிவர்ஸ் போய் கூட பாத்துக்கோங்க. ஏன்னா சின்ன கன்ஃபியூஷனோட கூட கதையை கண்டினியூ பண்ணாதீங்க. உங்களுக்கு கதை கேட்கிற சுவாரஸ்யமே போயிடும். சோ எந்த கன்ஃபியூஷன் வந்தாலும் ரிவர்ஸ் போய் பாத்துக்கோங்க. அதை கிளியர் பண்ணிட்டு கதையை கண்டினியூ பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ற சஸ்பென்ஸ் படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்தா அந்த எல்லா படத்தையும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதான் உங்களால சஸ்பென்ஸ் படத்தை என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. மேக்ஸிமம் கதை இந்த வீட்ல தான் நடக்கும். இப்ப மாயான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா மாயா கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தெரிய வந்திருக்கும். டைவர்ஸ் பண்ணி இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப மாயா இருக்காங்கல்ல, இவங்க சொந்தக்கார பொண்ணான அனிதா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அனிதா ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனிதா சிட்டில தான் காலேஜ் படிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு 2 பேரு. அந்த 2 பேரோட பேரை போக போக சொல்றேன். மாயான்னு ஒருத்தங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவங்களோட அம்மா இந்த வீட்ல இருக்காங்க. பேரு லட்சுமி அப்படின்றது. இப்ப லட்சுமி வந்திருக்க 3 பேரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல இருக்க வேலைக்காரங்களை பத்தி சொல்றேன். இப்போ ஒல்லியா ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் பேரு தேவா அப்படின்றது. இதை தாண்டி 2 பேரும் இந்த வீட்ல வேலை பாக்குறாங்க. இவரோட பேரு வேலு அப்படின்றது. ஒய்ஃபோட பேரு துளசி அப்படின்றது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வேலை பாக்குறாங்க. இப்ப அனிதா 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. இந்த 2 பேர்ல ரெட் கலர் Dress போட்டிருக்காங்கல்ல, அவங்க பேரு ரேஷ்மி அப்படின்றது. ஏற்கனவே இந்த வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லோ Dress போட்டிருக்கவங்க பேரு மைதிலி அப்படின்றது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கெல்லாம் வந்தது இல்ல. அதனால இந்த அனிதா இருக்காங்கல்ல, மேக்ஸிமம் மைதிலிக்கு தான் எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல பூஜை அறைன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்தை காட்டுறாங்க. இந்த இடத்துக்குள்ள இருந்து வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேட்குமா. மாயா தான் சவுண்ட் கேட்கறதா சொல்லியிருக்கா. நான் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அனிதா சொல்றாங்க. இந்த மைதிலிக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, ஆர்வமா கேக்குறாங்க. இப்ப மைதிலி நின்னுட்டு இருக்கும் போது தேவா இருக்கார்ல, இவங்களுக்கு காஃபி தரதுக்காக வந்திருக்காரு. இவங்களுமே அந்த பூஜை அறையை பத்தி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அங்க ஏதாவது அமானுஷ்யம் இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் அதை பத்தி பெருசா பேச விரும்பல. அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி லைட்டா இங்க இருந்து கலண்டுறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. அந்த போட்டோவை தேவா தான் எடுக்கிறாரு. அதே சமயம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மைதிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பூஜை அறையை பத்தி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அந்த பூஜை அறையில நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடக்கிறதா வீட்டுல இருக்க எல்லாருமே நம்புறாங்க. இந்த பெரியவங்களான லட்சுமி உட்பட. இப்பதான் அனிதாவை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அனிதாக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு சங்கரன் அப்படின்றது. சங்கரனோட ஒய்ஃப் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்காங்க. வீட்டுல எதையோ பார்த்து பயந்து ஷாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பலனளிக்காம தான் இறந்து போயிருப்பாங்க. அதே சமயம் அனிதாவை பொறுத்த வரைக்கும் 2 சித்திங்க இருப்பாங்க. அதுல ஒரு சித்தியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வீட்டுல இருக்க குளத்துல முங்கி இறந்து போயிருப்பான். எப்படி அவன் இறந்து போனான்னு யாருக்குமே தெரியல. இந்த வீட்டுல இருக்க பூஜை அறை மட்டும் இல்ல, இந்த வீட்லயே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதா எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த அமானுஷ்ய கதை கேட்டாலே சிலருக்குலாம் பிடிக்கும் பாத்தீங்களா, மைதிலி அந்த மாதிரி கேரக்டர் போல ரொம்ப பிடிக்குது. அந்த பூஜை அறையை நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரிலாம் இவங்க அனிதா கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே நைட்டு நேரம் போய் பார்க்கலான்னு கதவை திறக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள மாயா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனிதாவோட அக்காவா தான் மாயா இருப்பாங்க. என்ன இந்த நேரத்துல கதவை திறக்கிறதுக்கு பாக்குற, இந்த நேரத்துல எல்லாம் கதவை திறக்க கூடாது, 2 பேருமே ரூமுக்கு போய் படுங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்க 2 பேருமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஒரே ரூம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே தங்குற மாதிரி பிளான் இருக்கும். நம்ம வீட்ல ஏதாவது அமானுஷ்யம் நடந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அனிதா மைதிலி கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க போல. அதனால தான் மைதிலி இந்த வீட்டுக்கே வந்திருப்பாங்க. உள்ள போய் பார்க்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா மாயா பார்க்கவில்லைல்ல, அதை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. படுடி, எதனால அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா மைதிலி தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி காலையில சமயம் லட்சுமியை நமக்கு காட்டுறாங்க. லட்சுமியை முழிச்சிடுறாங்க. இப்ப வெளியே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க எதையோ பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. காரணம், அந்த இடத்துல மைதிலி இருக்கா பாத்தீங்களா, படிக்கட்டுல இருந்து விழுந்து இறந்து போன மாதிரி கிடக்குறா. அவளோட பாடியை பார்த்து தான் இவங்க கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு. ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக சாயின்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாயை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அதே சமயம் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா இருப்பாரு. அந்த வீட்டுல மைதிலின்னு ஒருத்தங்க இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த கேஸை நீங்க தான் சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சாய் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா அவங்க விழுந்ததை பார்த்தோன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, எதையோ பார்த்து பயந்து தவறி கீழே விழுந்து இறந்திருக்கான்ற மாதிரி நினைப்பாங்க. அதை தாண்டி நிறைய விசாரணை எல்லாம் நடந்திருக்கும். என்னென்ன மாதிரி விசாரணை
விசாரணை நடந்தது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. சாய் தான் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எடுத்தோம் கவுத்தோம் ஆக்சிடென்ட் முடிக்க மாட்டாங்க பாத்தீங்களா, அதனால விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. சங்கரன் வெளியே போயிருப்பாரு. சோ லேடிஸ் மட்டும் தான் வீட்டுல இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சரி டாக செக் பண்ண வைக்கலான்ற மாதிரி இவருமே டாக கூட்டு வராரு. நாய் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க குளத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் வேகமா வீட்டுக்குள்ள போகுது. வீட்டுக்குள்ள எங்க போது பாக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அது நேரா சாமி ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துருது. இவங்களுமே கதவை திறந்துடுறாங்க. இப்ப வேகமா நாய் உள்ள வந்துருது. ஒரு பர்டிகுலர் இடத்த பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. அதாவது அங்க இருக்க சாமியை பார்த்துலாம் குலைக்கல, சைட்ல ஒரு இடம் இருக்கு, அதை பார்த்து தான் குலைச்சிட்டு இருக்கு. ஏன் இந்த இடத்த பார்த்து நாய் குலைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்க வெறும் செவர் மட்டும் தான் இருக்கு, பெருசா எதுவுமே இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சங்கரனோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆவி சுத்திட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டுக்கதை இருக்கும். இத பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதனால இங்க இருக்க போலீஸுமே லைட்டா பயந்துடுறாரு. அப்படி வந்தவங்க பெருசா விசாரிக்காம கிளம்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் சாய் சொல்றாரு. மைதிலி அப்பா இருக்கார்ல, சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கணும்ன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. சிபிஐ டீம்ல இருந்து ஒரு ஆபீசர் விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. கொஞ்ச நாள்லயே அவரோட கால்ல அடிபட்டிருக்கும். அதே மாதிரி வீட்டுல நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அதனால பெருசா விசாரணையா அவர் தொடர்ந்து இருக்க மாட்டாரு. அதே மாதிரி எல்லாருமே இங்க பேய் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கப்ரான்ற ஒரு சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணலான்ற மாதிரிலாம் சாமியாரை வர வச்சிடுறாங்க. இவர் தான் கப்ராவா இருப்பாரு. கப்ராக்கு 2 பேர் வணக்கம் வைக்கிறாங்க பாத்தீங்களா. இதுல ஒருத்தர் சங்கரன், அதாவது அனிதாவோட மாமா, இன்னொருத்தர் அனிதாவோட சித்தப்பா. நான் இதுக்கப்புறம் மாமா சித்தப்பான்னு மட்டும் சொல்றேன். கப்ராக்கு வீட்டுல இருக்க எல்லாருமே வணக்கம் வைக்கிறாங்க. அங்க நின்னுட்டு இருக்க சாய் மட்டும் வணக்கம் வைக்க மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் சாய்க்கு பெருசா நம்பிக்கை இருக்காது. இவனுக்கு நம்பிக்கை இல்லைன்றது கப்ராக்கும் தெரியுது. இப்ப கப்ராவும் வீட்டை சுத்தி ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது தீய சக்தியை ஃபீல் பண்ண முடியுதான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பாக்குறவர் பூஜை ரூம்குள்ள வந்துடுறாரு. நாய் ஒரு இடத்த பார்த்து குலைச்சுக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, அந்த இடத்த இவருமே வித்தியாசமா பாக்குறாரு. ஏதோ ஒரு தீய சக்தியை இவர் ஃபீல் பண்றாரு போல. கண்டிப்பா இந்த வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சாய்க்கு தான் இல்ல நம்பிக்கை இல்ல, கப்ரா சொல்றது பொய்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட கப்ரா இருக்கார்ல, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா ஒரு நாள் நைட்டு மட்டும் உள்ள இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தாராளமா இருக்கன்ற மாதிரி சாயும் ஏத்துக்கிறாரு. ஈவினிங் டைம் அந்த இடத்துக்குள்ள போய் இவர் கதவை சாத்திடுறாரு. எல்லாருமே வேணான்னு சொல்றாங்க. கேட்காம தான் உள்ள போறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மாட்டு தொழுவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் சாய் மயக்கத்துல இருக்காரு. இவரோட கால்ல வேற அடிபட்டிருக்கு. தான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்றதே சாய்க்கு தெரியல. மாமாவோட ஒய்ஃப் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களோட பேய் தான் இந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கு. அதுதான் சாயை வெளியே கொண்டு போய் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு கேக்குறாங்க. இந்த சாமியார் இருக்கார்ல, சீக்கிரமா இந்த வீட்டை விக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாய்க்கு இவ்வளவு நடந்திருக்கு, இருந்தாலுமே சாய் சாமியார் சொல்றதை நம்ப மாட்டாரு. அன்னைக்கு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல சார், ஆனா அந்த சாமியார் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வீட்டை விக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. இன்னும் வீடை விற்க முடியாம தான் இருக்கு. நீங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சாய் கேக்குறாரு. நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த கேஸ் ரிலேட்டடான டீடைல் எல்லாத்தையும் இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கேஸை எடுத்துக்கலாம்னு தோணுது. சரி சாய், நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சாய்க்கு போன்ல சொல்றாரு. இத பத்திலாம் சாய் இருக்காருல்ல, அனிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் சாய்க்கு அனிதாவோட மாமா மேலயும் சித்தப்பா மேலயும் நம்பிக்கை இல்ல. இந்த வீட்டை அடிமாட்டு ரேட்டுக்கு விக்கிறதுக்காக சாமியார் கூட கை கோர்த்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாரு. அனிதா எதுவுமே பேச மாட்டாங்க, சரின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது கன்ஃபியூஷன் வந்தா திரும்பி போய் கேட்டுக்கோங்க, கன்ஃபியூஷனோட கண்டினியூ பண்ணாதீங்க. இப்ப ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்டு சாக்கோவை கூப்பிட்டு பேசுறாரு. சாக்கோவை பொறுத்த வரைக்கும் இவரோட ஜூனியர் தான். இவரு நேரடியா முதல்ல போக வேணாம், சாக்கோ மூலியமா விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சாக்கோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த வீட்டுல தேவான்னு ஒருத்தர் வேலை பாக்குறதா சொல்லியிருப்பேன். அந்த தேவா கிட்ட தான் சாக்கோ பேசுறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சங்கரன் மாமா வீட்டுல தான் இருந்திருப்பாரு, ஆனா அன்னைக்கு நைட்டு வெளியே போயிருப்பாரு. நானும் வேலையை முடிச்சிட்டேன்னா வெளியே போயிடுவேன் சார். அதே மாதிரி வேலுவும் துளசியும் வேலையை முடிச்சிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்க குடிசை வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆக மொத்தத்துல அன்னைக்கு நைட் அந்த வீட்டுல லேடிஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வந்த அந்த 3 பசங்க, மாயாவோட அம்மா, இப்படி 5 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை மைதிலி கொல்லப்பட்டிருக்காங்கன்னா வீட்டுல இருக்க மீதி 4 பேர் தான் கொலை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேய் கொலை பண்ணிருக்கணும். பேய்ன்ற தியரியை ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. சோ வீட்டுல இருக்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா உங்களுக்கு மோட்டிவ் தேவையில்ல, அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மைதிலியோட அப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சிபிஐக்கு எல்லாம் போயிருப்பாரு. ஆனா அதை ஃபாலோ அப் பண்ணாம பாதியிலேயே நிறுத்திருப்பாரு. ஏன் அவர் விட்டுட்டாரு? அப்ப மைதிலியோட குற்றவாளியை கண்டுபிடிக்க தேவையில்லையா? ஏன் அவர் விட்டுட்டாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு.
இப்ப ஹீரோவும் சாக்கவும் சேர்ந்த மாதிரி மைதிலி அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. என் பொண்ணை கொன்னது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி முதல்ல மும்முரமா செயல்பட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் மும்முரம் குறைஞ்சிருச்சு, ஏன்றதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்ப அப்பாவும் சமாளிக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சமாளிக்கலாம் செய்யாதீங்க, உண்மையை சொன்னாதான் எங்களால ஏதாவது பண்ண முடியும், சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாவும் சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பாக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனா ஒரு நாள் இது விஷயமா அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல நிறைய ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க. இவருக்கு ஒரு பையனும் இருக்கான் போல. அந்த பையனை லாக் பண்ண மாதிரி மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை நோன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் பையன் கதையை முடிச்சிருவோம், பையன் உயிர் வேணும்னு நினைச்சனா இந்த கேஸை இதோட விட்டுன்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. அதனாலதான் இதோட அந்த கேஸை விட்டுருப்பாரு. ஒரு கேஸ்ல மேற்கொண்டு விசாரிக்காதீங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த கேஸ்ல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். சோ மைதிலி கண்டிப்பா கொல்லதான் பட்டிருக்காங்க, இது ஆக்சிடென்ட் இல்லன்ற மாதிரி ஹீரோவோ முடிவெடுக்கிறாரு. கவலைப்படாதீங்க நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைதிலியை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இப்ப அப்பா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. மைதிலி ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, எங்களுக்கே கடைசி டைம்ல தான் அதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் பேரு பிரதீப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரதீப்பை பத்தி இவருக்கு பெருசா தெரியல, ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அனிதா இருக்காங்கல்ல, ஒரு போன் கடையில் தான் வேலை பாக்குறாங்க போல. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துல அனிதாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்டு மைதிலிக்கு பிரதீப்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. காலேஜ்ல சில வாட்டி பார்த்திருக்கேன், மத்தபடி பெருசா எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் மைதிலியும் வேற வேற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ரேஷ்மிக்கு தான் மைதிலியை பத்தி நிறைய தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ரேஷ்மியை பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ரேஷ்மி கல்யாணம் எல்லாம் பண்ணி வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க, நான் எப்படியாவது அவளை பேசி வர வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா வர வைங்கன்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்புறாரு. நான் சித்தப்பா மாமான்னு மட்டும் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன், இப்ப சித்தப்பாவை நமக்கு காட்டுறாங்க. சித்தப்பா தான் அந்த வீடை எப்படியாவது சீக்கிரமா விக்கணும்ன்ற மாதிரி மும்முரமா இருக்காரு. இப்ப சாமியார் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. வீட்டுல இருக்கவங்கள இன்னும் நீங்க பயம்புத்தணும், அப்பதான் வீடை சீக்கிரமா விற்பாங்க, நீங்க இந்த நாள் வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நேரடியா அந்த வீட்டை போய் பார்க்கலான்ற மாதிரி சாக்காவை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாய் தான் ஹீரோவை வெல்கம் பண்றாரு. ஹீரோ யாரு என்னன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. ஹீரோ வந்ததுல சித்தப்பாக்கும் மாமாக்கும் பெருசா விருப்பம் கிடையாது போல. இப்ப ஹீரோவும் வீட்டுல ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருந்தவர் அந்த சாமி ரூம்குள்ள போனோன்ற மாதிரி நினைக்கிறாரு. சாமியாரி யாரும் போக கூடாதுன்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. அதை மீறி இவர் போலான்னு நினைக்கிறாரு. ஆனா சித்தப்பா இருக்காருல, அப்படிலாம் நீங்க போக கூடாது, சாமியார் கோவப்படுவாரு, இங்கே நில்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு சிபிஐ ஆபீசரை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, நான் கண்டிப்பா போவேன்ற மாதிரி ஹீரோவும் போலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒன்னு சாஞ்சி விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. வேலு தான் கத்திருப்பாரு. வேலு கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா இது சாஞ்சி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வேலு சொல்றாரு. ஹீரோ எல்லாரோட பேச்சையும் மீறி உள்ள போலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, அதனால பேய் தான் கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்கிறதா சித்தப்பா நினைக்கிறாரு. அதனால கண்டிப்பா உங்களை உள்ள விட முடியாது, சாமியார் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவர்கிட்ட பேசிட்டு நீங்க தாராளமா உள்ள போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எப்படி பொருள் தன்னால சாஞ்சது அப்படின்ற மாதிரி சாக்கோ கேட்கிறாரு. தன்னால சாயில, வேலு தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. எப்பவுமே ஒரு பொருள் விழுந்ததுக்கு அப்புறம் தானே பார்த்து கத்துவோம், ஆனா பொருள் விழும் போதே இவர் கத்திருப்பாரு. அதாவது வேலு தான் தள்ளியே விட்டுருக்கான், நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. வேலு ஏன் அப்படி பண்ணான்றத பெருசா இவர் விசாரிக்கல. சாமியார் வரதுனால ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல சித்தப்பா தான் போய் சாமியார் கிட்ட பேசுறாரு. எல்லாரையும் மீறி இந்த ஆபீசர் உள்ள போக பாக்குறாரு, நீங்களே புரிய வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சாமியார் இருக்காருல, ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய மந்திர தந்திரங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. இதனால உனக்கு பாதிப்பு வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, இவரும் நிறைய மந்திர தந்திரங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பிராமின்ல நிறைய மந்திரத்தை பத்தி எல்லாம் இவருக்கு தெரியுது. என்ன இவன் நமக்கு மேல சொல்றான் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரே ஷாக் ஆயிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சாமியார நீ தாராளமா உள்ள போய்க்கலான்ற மாதிரி பர்மிஷனை தந்துடுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப இவருக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சுல, இவரும் ஓபன் பண்ணி உள்ள போலான்னு நினைக்கிறாரு. எல்லாருமே வாசல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. உள்ள போகாதீங்க, பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் எனக்கு வராது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப கதவை திறந்து ஹீரோ மட்டும் உள்ள போயிடுறாரு. உள்ள என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி அப்சர்வ் பண்றாரு. நாய் ஒரு இடத்த பார்த்து குறைச்சது இல்ல, அந்த இடத்தெல்லாம் இவர் கவனிக்கிறாரு. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஜன்னல் வழியா பார்த்தா மாட்டு தொழுவம் தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு இவருமே வெளியே போலான்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. உள்ள பேய் பிசாசு எல்லாம் கிடையாது, நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு. இல்ல பேய் பிசாசு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, துளசியோட குழந்தைய கேட்கறாரு. துளசி தயங்குறாங்க. தயங்காதமா, எதுவும் ஆவாதுன்ற மாதிரி குழந்தைய கையில வாங்கிடுறாரு. வாங்கின ஹீரோ இருக்கார்ல, குழந்தைய மட்டும் தனியா அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிடுறாரு. இப்ப வச்சவரை வெளியே வந்து கதவெல்லாம் சாத்துறாரு. இப்ப மீதி இருக்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க, வேணான்னு சொல்றாங்க.
ஆனா இவர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருங்கன்ற மாதிரி இருக்க சொல்லிட்டாரு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவர் உள்ள போறாரு. அந்த குழந்தை நார்மலா தான் இருக்கு. அந்த குழந்தை அழ கூட செஞ்சிருக்காது. குழந்தைக்கு பயத்தை பத்தி எல்லாம் தெரியாது. அதனால தான் அவ்வளவு சாதாரணமா இருந்தது. நம்ம தேவையில்லாம நிறைய பயப்படுறோம். அதனால தான் நம்ம அந்த இடத்துக்குள்ள போனா ரொம்ப பயப்படுறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் எப்படி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போனேன்ற மாதிரிலாம் சாய் கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு போல. நீ எக்ஸ்ட்ரீமா பயப்பட ஆரம்பிச்சிருக்க. ஆனா வெளியே வந்தனா அசிங்கப்பட்டுவேன்றதுக்காக உள்ளே இருந்திருக்க. பயத்தையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. தூக்கத்துல தான் நீ எந்திரிச்சு வெளியே போயிருக்க. ஜன்னல் வழியா தான் நீ மாட்டு தொழுவத்துக்கு போயிருக்க. போற வழியில கால்ல அடிபட்டிருக்கு. இதான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றதை வேணா நீ நம்பாம இருக்கலாம். வேணா ஒரு தெரப்பி மாதிரி போய் பாரு. உன் ஆள் மனசுக்குள்ள போய் டாக்டர் பேசுவார்ல, அப்ப உண்மை உனக்கு தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம தான் தூக்கத்துல அப்படி போயிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சாமியார் ஒரே இடத்த அடிச்சு பார்த்தது, அதே மாதிரி நாய் ஒரே இடத்த பார்த்து குலைச்சது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே அந்த இடத்துல எனர்ஜி அதிகமா ஸ்டோர் ஆயிருக்குல்ல, அதனால தான் நாய் அந்த மாதிரி பார்த்து குலைச்சிருக்கு. இதை தாண்டி காரணமே இல்லாம கூட நாய் சில இடங்கள்ல குலைக்கும். அந்த மாதிரி தான் குலைச்சிருக்கு. மத்தபடி பேய் பிசாஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க தேவையில்லாம அந்த ரூமை நினைச்சு பயப்படாதீங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. ரேஷ்மி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அனிதா 2 பேரை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அதுல இன்னொன்னு பொண்ணு தான் ரேஷ்மி. இப்ப கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஹீரோ வர சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் பிரதீப்பை பத்தி இவங்க கிட்ட கேக்குறாரு. ஆமா சார், மைதிலியும் பிரதீப்பும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரதீப் இப்ப எங்க இருக்கான், பிரதீப்பை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்க பிரதீப்பை பத்தி சொல்லாம பிரதீப்போட அப்பாவை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பாக்கு அஃபேர் இருந்திருக்கும். இதனால கோவப்பட்ட அம்மா இருக்காங்கல்ல, சாவர தருவாயில பையன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதிருவாங்க. ஹஸ்பண்டுக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. பிரதீப்போட அப்பா இருக்கார்ல, அஃபேர்ல இருந்த லேடியே கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த லேடி வேற மதமா இருப்பாங்க. அதனால இவருமே மதம் மாறி இருப்பாரு. பையனையும் கண்டிப்பா நீ மதம் மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரதீப்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பத்தி மட்டும் சொல்றாங்க. மைதிலி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா பிரதீப் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும்ல, ஆனா பிரதீப் வந்திருக்கவே மாட்டாரு. பிரதீப்க்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த சாக்கோ இருக்கார்ல, 3 பேரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. பிரதீப் எங்க இருக்கான்னு தெரியுமா, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்டுல ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சாக்கோவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணி வந்தவர் இருக்கார்ல, எங்களுக்கு பிரதீப் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா பிரதீப்போட அப்பாக்கு கண்டிப்பா பிரதீப் இருக்கிற இடம் தெரியும். ஏன்னா அவர் தான் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாரு. இதனால சாக்கோ இருக்கார்ல, விக்ரம்னு ஒரு ஆபீசருக்கு கால் பண்றாரு. உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்றாரு. இப்ப விக்ரம் இருக்கார்ல, ஒரு ஃபாதர் கெட்டப் போட்டு அந்த பிரதீப்போட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பிரதீப்போட அப்பா இந்துவா இருந்து கிறிஸ்டினா மாறி இருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஃபாதர் மாதிரிலாம் இவர் பயங்கரமா பேசுறாரு. அப்படியே நைஸா உங்க பையன் எங்க இருக்கான்ற மாதிரிலாம் கறக்க ஆரம்பிக்கிறாரு. பையன் வெளிநாட்டுல இருக்கான்ற மாதிரிலாம் இந்த அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. பையன் வெளிநாட்டுல இருக்கான்றது தெரிஞ்சிருச்சுல, இத பத்தி ஹீரோ கிட்ட விக்ரம் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நேரா இந்த அப்பா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. வெளிநாட்டுல இருந்து பையனை வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. என் பையன் வெளிநாட்டுல எல்லாம் இல்லன்ற மாதிரி இவர் மலுப்புறாரு. உங்க ஒய்ஃப் பையன் பேர்ல தான் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, அதனால கோவப்பட்ட நீங்க பையன் கதையை முடிச்சிட்டீங்க, பையன் எங்கனே தெரியலன்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்டுறாரு. என் பையனை நானே எப்படி கொலை பண்ணுவேன், கொலைலாம் பண்ணல, வெளிநாட்டுல தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. நாங்க நம்ப மாட்டோம், வர வைங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. சரி சார், வர வைக்கிறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப பையனை வெளிநாட்டுல இருந்து வர வச்சிடுறாரு. எதுக்காக திடீர்னு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பிரதீப் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பிரதீப்பை இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுறாங்க. பிரதீப் தான் வெளிநாட்டுக்கு நான் போயிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. பிரதீப்போட ஃப்ரெண்டுல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, பிரதீப் தான் மைதிலியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை அடிப்படையா வச்சுதான் பிரதீப் கிட்ட இவங்க லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மைதிலி சாவுக்கு போல, அதே மாதிரி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டீங்க, மைதிலியை நீங்க தானே சாவடிச்சீங்க, ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், நான்லாம் சாவடிக்கல, என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு நான் மைதிலியை பார்க்க போனேன்னு சொல்றாரு. மைதிலி நான் அனிதா வீட்டுல இருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே பார்க்க போலான்ற மாதிரி பைக்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வீடு எக்ஸாக்டா இவருக்கு தெரியல. வழியில பாக்குற ஒரு நபர்கிட்ட அந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறாரு. இந்த நேரத்துல எதுக்காக நீ அந்த வீட்டை பத்தி எல்லாம் விசாரிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் குறுக்கு கேள்வி கேட்கிறாரு. பொண்ணை பார்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா திட்டி அனுப்புறாரு. இவருமே பார்க்காம திரும்பி வந்துடுறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்த விடக்கூடாது இல்ல, அதனால மைதிலியை நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பார்த்தா மறுநாள் மைதிலி இறந்து போயிருப்பாங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸே இவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு போயிடணுன்ற மாதிரி போயிருப்பாரு. ஆனா மத்தபடி மைதிலியை நான் எதுவுமே பண்ணல சார், அன்னைக்கு நான் அவளை பார்க்கவே இல்லை சார், இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் போனதே லேட் நைட்டா இருக்கும். அந்த லேட் நைட்டா அந்த ஆளு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு சிபிஐ ஆபீசர் இந்த கேஸை விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோக்கு கால் பண்ணி உங்களை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அவருமே வந்துடுறாரு.
அவர் விசாரிக்கும் போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்றாரு. மாயாவை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ஆன லேடி, ஆனா மாயா முரளின்ற ஒரு நபர் கூட ரொம்ப க்ளோஸாலாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன பழக்கம்ன்ற மாதிரிலாம் இவர் விசாரிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்குள்ளதான் இவர் விசாரணையா ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இதான் கண்டுபிடிச்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ மாயாக்கும் முரளிக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கு. அந்த முரளி யாருன்ற மாதிரிலாம் இவங்க தேவா கிட்ட விசாரிக்கிறாங்க. சார் காலேஜ் டைம்ல 2 பேருமே லவ் பண்ணாங்கன்ற மாதிரி தேவா சொல்லிட்டாரு. காலேஜ் டைம்ல மட்டும் தான் லவ் பண்ணாங்களா இல்ல இன்னமும் பழகிட்டு இருக்காங்களான்ற மாதிரி தேவா கிட்ட கேக்குறாங்க. தேவாக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தேவா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. இப்ப மாயாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி கோயில்ல இருந்து தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மாயா கிட்ட நேரடியா விசாரிக்காம மறைமுகமா விசாரிக்கிறாங்க. அதாவது மாயா முரளிய ஒரு கோயில்ல வச்சுதான் மீட் பண்ணிருக்காங்க. மேடம் அந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கோயிலுக்குலாம் நான் போனதே இல்லைன்ற மாதிரி மாயா போய் சொல்றாங்க. முரளியை பத்தி மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்க, நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முரளியை பொறுத்த வரைக்கும் லோன்லாம் தரவரா இருப்பாரு. என்ன மாதிரி லோன்லாம் தராருன்ற மாதிரி விக்ரம் விசாரிக்கிறது. சார் காருக்காக தான் லோன் தருவாரு. ஆளுங்க காசை தரலன்னு வச்சுக்கோங்க, ஆளுங்களை வச்சு காரை தூக்கிடுவாரு. அதனால ஒரு 3-4 ரவுடிங்களை கைக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மைதிலி அப்பவே மிரட்டின ரவுடிங்க யாருன்னு தேடிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒருவேளை முரளியோட ஆளுங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விக்ரமுக்கு தோணுது. இப்ப விக்ரமும் சாக்கவும் டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் முரளி ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்காங்க. அந்த முரளி மாயாவை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கலாம். இவங்க 2 பேர் கொஞ்சம் க்ளோஸா இருந்திருக்கலாம். இது அந்த மைதிலி பார்த்திருப்பா. மைதிலி பார்த்துட்டாலேன்ற பயத்துல 2 பேருமே சேர்ந்து கூட இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் இவங்க ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, முதல்ல அந்த ரவுடிங்களை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அமிக்கியாச்சு அப்படின்ற மாதிரி கால் வருது. இப்ப ஹீரோவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முரளி சொல்லி தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி இந்த 3 பேர்கிட்டயும் கேக்குறாங்க. நாங்க முரளிக்காக தான் வேலை பார்க்கிறோம், ஆனா முரளி சொல்லி இந்த விஷயத்த பண்ணல, டாக்டர் பாபு சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணோம்னு சொல்றாங்க. டாக்டர் பாபுவா, இது என்ன புது கேரக்டரா இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப இங்க இருக்க சாய் இருக்கார்ல, சார் டாக்டர் பாபு வேற யாரும் கிடையாது சார், சித்தப்பாவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி இடத்த விக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, பாபு கிட்ட விக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பாபு கிட்ட பேஷண்ட் மாதிரி ஹீரோ போனோம்னு நினைக்கிறாரு. இப்ப பேஷண்ட் மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டாக்டரை இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ லைட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன டாக்டர் அந்த வீடை வாங்க போறீங்க போல, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. இத பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் கேட்கிறாரு. ஏன்னா நான் சிபிஐ ஆபீசர்னு சொல்றாரு. சிபிஐ ஆபீசர் கிட்ட எல்லாம் போக கூடாதுன்னு மைதிலியோட அப்பாவை மிரட்டணுமே, அதை மீறியும் போயிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் பாபு யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் டாக்டர் பாபு இருக்கார்ல, மைதிலி அப்பாவை நேரடியா மிரட்டுறதுக்காக வந்துடுறாரு. உன் பையன் உயிர் உனக்கு முக்கியமா இல்லையா, எதுக்காக சிபிஐ ஆபீசர் கிட்ட போனன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்கார்ல, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. மைதிலி கேஸை விசாரிச்சா உங்களுக்கு ஏன் பயம் வருது, அப்ப மைதிலியை நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இப்ப சித்தப்பாவும் கூட சேர்ந்துடுறாரு. டாக்டர் மேல தப்பு இல்ல, நான் தான் மிரட்டதுக்காக ஆளுங்களை போக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு சித்தப்பா என்ன காரணம் சொல்றாருன்னா, போலீஸ் கேஸ் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்க முடியாதுல்ல, அதனாலதான் இந்த விசாரணையை நிறுத்தணும்ன்றதுக்காக அந்த பேரண்ட்ஸை மிரட்டி இருப்பாரு. வீட்டை விற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றதை ஹீரோவால பெருசா நம்ப முடியல. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க தான் கண்டிப்பா மைதிலி ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு பிளேம் பண்றாரு. அதுக்கு சித்தப்பா இருக்கார்ல, சார் சத்தியமா சொல்றேன், மைதிலியோட சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்றாரு. ஒருத்தர் தப்பு பண்ணலன்னா நான் எந்த தப்புமே பண்ணலன்னு தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன நான் இந்த தப்பு மட்டும் பண்ணலன்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப மைதிலி சாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்ல, வேற எந்த சாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ பயங்கரமா மிரட்டுறாரு. இவங்க 2 பேருமே திருட்டு மொழி முடிக்கிறாங்க. இப்பதான் உண்மையை சொல்றாங்க. மாமாவோட ஒய்ஃப் எதையோ பார்த்து பயந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்காம இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த அத்தைக்கு ட்ரீட்மெண்டே நடந்திருக்கும். அவங்க சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாங்க. இந்த டாக்டரே ஒரு மருந்து தயாரிச்சிருப்பாரு, அதை பயன்படுத்தி பார்க்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. சித்தப்பாவும் இதுக்கு பர்மிஷன் தந்திருப்பாரு. அந்த சங்கரன் அப்படின்ற மாமா கிட்ட இவங்க ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்களே அந்த மெடிசன்லாம் தந்திருப்பாங்க. பலன் அளிக்காம அந்த லேடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை அந்த லேடியோட பேய் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் மைதிலி வேற இறந்து போயிருப்பாங்க. சோ மைதிலியை சாவடிச்சதும் பேய் தான்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் நினைச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல ஆளுங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, வீட்டை சீக்கிரமா விக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால்தான் சித்தப்பா அந்த அளவுக்கு முயற்சி எல்லாம் பண்ணிருப்பாரு. சார் இதுதான் சார் உண்மை, மத்தபடி நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல சார், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அனிதாவோட சித்தி பையன் குளத்துல விழுந்து இறந்து போனான்ல, அவன் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பான். அதே சமயம் இந்த அத்தை இருக்காங்கல்ல, எதையோ பார்த்து பயந்துருப்பாங்க.
துணி சட்டுன்னு அசையறத பார்த்து கூட பயந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா தான் இந்த இடத்துல பேய் கதை உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு இந்த பேய் கதையில நம்பிக்கை இல்ல. ஹீரோ பிரதீப்ப சந்தேகப்பட்டாரு, அவன் இதை பண்ணலன்றது தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேர் மேல சந்தேகப்பட்டாரு, இவங்களும் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏற்கனவே வேலு மேல டவுட் வந்தது பாத்தீங்களா, வேலுவோட இடத்தை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன குடிசை இருக்கும், அங்கதான் வேலுவும் அவரோட ஒய்ஃப் துளசியும் தங்குவாங்க. அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. தங்க மாலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாலையோட டூப்ளிகேட் இவங்களுக்கு கிடைக்குது. இவன் எதுக்காக டூப்ளிகேட்டை வச்சிருக்கான், எதனால வச்சிருக்கான்றதை விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த தங்க மாலையோட ஒரிஜினல் இருக்குல்ல, இந்த ஓனர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஓனர்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வித்திருப்பாங்க. இப்ப கோயில் கண்ட்ரோல்ல தான் அந்த தங்க மாலை இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக்கை இவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான், இவன் அப்ப உண்மையை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதே மாதிரி ஃபேக்கை ரெடி பண்றது கஷ்டம் இல்ல, ரெடி பண்ற மாதிரி ஆசாரியா நம்ம தேடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா தேடி அலையிறாங்க. அவரை சென்ன ஒரு ஆசாரி நுணுக்கமா செய்வாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க நேரடியா போக வேணாம், கோயில் நிர்வாகத்தை போக வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா நாங்க இந்த நகையை மாத்தி வைக்க போறோம், உங்களுக்கும் கமிஷன் மாதிரி தரோம், எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நிறைய கோயில்ல உண்மையான நகையை தூக்கிட்டு ஃபேக்கான நகை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க அவரச்சன் கிட்ட அப்ரோச் பண்றாங்க. அவரச்சனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரி அவருமே ரெடி பண்ணிடுறாரு. ஒரு இடத்துல வச்சு இந்த டீலிங்க பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த டீலிங் நடந்துட்டு இருக்கும் போதே சட்டுன்னு ஹீரோவும் டீமும் வந்துடுறாங்க. மாட்னியான்ற மாதிரி இவரை அமைக்கிறாங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு பிரதீப்பையும் கூட்டு வந்திருக்காங்க. இவரை தான் நீ அன்னைக்கு பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. பிரதீப்பும் இவனை தான் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. நைட்டு நேரத்துல அந்த நபர் என்ன பண்ணாருன்னு யோசிச்சாங்க பாத்தீங்களா, அவர் எதுக்காக வந்தாருன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அதை பத்திலாம் வேலு கிட்ட சொல்லாம வேலு கிட்ட விசாரிக்கிறதுக்காக வர வச்சிடுறாங்க. இந்த நகையை எதுக்காக நீ செஞ்சு வச்சிருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சும்மாதான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. நடிக்காத, எல்லாத்தையும் அந்த அவரச்சன் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரச்சன் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவரச்சன் வரதை பத்தி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டு ஓனர்ஸ் கிட்ட இந்த நகை இருக்கிறது அவரச்சனுக்கு தெரியும். அவரச்சன் அந்த நகையை அடையணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த வேலுவா கரெக்ட் பண்ணிருப்பாரு. இதை வச்சுட்டு உள்ள இருக்க ஒரிஜினல் நகையை எடுத்துத்தா, உனக்கு நிறைய காசு தரன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி வேலுவும் ஏத்திருப்பான். அன்னைக்கு நைட்டு தான் இவர் டூப்ளிகேட்டை தரதுக்காக வந்திருப்பாரு. இப்ப நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த டூப்ளிகேட்டை வச்சு ஒரிஜினலை எடுத்துரு, நான் பேசின மாதிரி நிறைய காசு தரேன்ற மாதிரிலாம் அவரச்சன் சொல்றாரு. நீங்க கிளம்புங்க, நான் காலையில வந்து தரேன்ற மாதிரிலாம் இந்த வேலு சொல்லிட்டு போறாரு. சரின்ற மாதிரி அவரச்சன் அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது இவன் நகையை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அந்த விஷயத்த அந்த மைதிலி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வேலு தான் மைதிலியை சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒழுங்கா நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட டீம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அது சரியா தான் இருக்கும். இவர் அவரச்சன் கிட்ட இருந்து அந்த ஃபேக்கான நெக்லஸ வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் மேல இருந்து மைதிலி கவனிச்சிடுறாங்க. அச்சச்சோ கவனிச்சிட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. மைதிலியும் மத்தவங்க கிட்ட இதை சொல்லணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, அந்த சாமி ரூம்குள்ள போயிடுறாரு. உடம்பு முழுக்க குங்குமத்தை பூசிக்கிறாரு. பேய் மாதிரிலாம் இவங்களை பயம்புத்திட்டு இருக்காரு. இவங்களுமே பயந்து இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போதுதான் தடிக்கி படிக்கட்டுல இருந்து உருண்டு போய் கீழே விழுந்திருப்பாங்க. இப்படிதான் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா இவர் சொல்றதை ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. பொம்மையை கொண்டு வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பொம்மையை இவங்க உருட்டி விடுறாங்க. ஒருத்தங்க தவறி விழுந்தாங்கன்னா படிக்கட்டுக்கு பக்கத்துல தான் விழுவாங்க. இவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் தள்ளி போய் விழ மாட்டாங்க. வேற யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தள்ளின மாதிரி தான் இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் பயம்புத்துறதுக்கு ட்ரை பண்ணார்ல, அவங்க கத்துற மாதிரிலாம் வந்திருப்பாங்க. இவருமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு பொருளை வச்சு இவங்க மண்டையில அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க அங்க இருந்து விழுந்திருப்பாங்க. நான் தான் இந்த கொலையை பண்ண, எனக்கு என்ன தண்டனைனாலும் தாங்கன்ற மாதிரி வேலு சொல்றாரு. அப்ப கூட ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் இடிக்குது. தேவா கிட்ட பேசும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டோட கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருவாங்க. மேக்சிமம் மாயா தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. கதவு எல்லாமே லாக்ல இருக்கும் போது நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்க யாராவது கதவை திறந்திருந்தா மட்டும்தான் நீ உள்ள வந்திருக்க முடியும். யாரு கதவை திறந்து விட்டது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. வேலுவும் மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப வேலு இருக்கார்ல, சாமி பிடிச்ச மாதிரிலாம் இந்த இடத்துல ஆடுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு வேலுவை லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா நில்லுன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல இவரை பிடிச்சிடுறாங்க. இந்த சமயம் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கோயிலுக்காக வெளியே போயிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் கால் பண்ணி எல்லாருமே சீக்கிரமா இந்த இடத்துக்கு
வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு இவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. இவங்களுமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே இந்த இடத்துல இப்ப இருக்காங்க. ஹீரோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காருல, அத பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. வேலு தப்பானவன், ஆனா வேலுக்கு கதவை திறந்து யாரோ விட்டுருக்காங்க, அவங்களுமே தப்பானவங்க, அது யாருன்றதும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் குறிப்பா மாயாவை பாயிண்ட் பண்ண மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா மாயா, நீங்க பண்ணல, ஏன்னா பண்ணது உங்களோட அம்மான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எது நானான்ற மாதிரி லட்சுமி இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆமாமா, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. முதல்ல போலீஸ் தானே இந்த கேஸை விசாரணை பண்ணாங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதி எல்லார்கிட்டயும் கையெழுத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. லட்சுமியும் கையெழுத்து போடுறாங்க. அப்ப அவங்களோட ஒரு விரல்ல மட்டும் கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது கையை கட் பண்ணா கட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எதனால இந்த காயம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாரு. இதுக்கு 3 நாள் முன்னாடி நான் காய்கறி நறுக்கும் போது கையை கட் பண்ணிட்டேன், அதனால தான் கட்டை போட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த தேவா எடுத்த போட்டோவை காட்டுறாரு. அதாவது வந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை காட்டுறாரு. அதுல இவங்க கையில எந்த ஒரு கட்டும் இருந்திருக்காது. 3 நாளைக்கு முன்னாடி காய்கறி நறுக்கும் போது காயம் ஏற்பட்டதா நீங்க சொல்றது பொய். மைதிலி இறந்து போன அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. காயம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்றதை ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க சொல்லனால எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்றதை இந்த லட்சுமி புரிஞ்சுக்கிறாங்க. சொல்லிடலான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்க நகை எல்லாருக்குமே பொதுவான நகையா தான் இருக்கும். ஆனா லட்சுமி பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவரச்சன் கிட்ட இவங்க தான் வேலுவை பேசவே சொல்லியிருப்பாங்க. வேலுவும் பேசி டீல ஒப்பந்தம் பண்ணிடுறாரு. காணாம போனதே தெரியாத மாதிரி நம்ம ஃபேக்க வச்சிருவோம், நமக்கு காசும் கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வேலு இருக்கார்ல, இதை மாத்தி வச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தான் ஃபேக்கான நகையை கொடுப்பாரு. இவங்களுமே அவர்கிட்ட பேசி வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் போன் பேசிட்டு இருக்க மைதிலி கவனிச்சிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசும்போது தான் கவனிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல இவங்க ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் மைதிலி நினைச்சிருவாங்க. பயங்கரமா ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லட்சுமிக்கு பயம் வருது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வேலு கிட்ட சொல்லிட்டாங்க. நீ குங்குமத்தெல்லாம் பூசி பயம்புத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. மைதிலியும் பார்த்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் இவர் பயம்புத்துறதுக்காக வந்துடுறாரு. இவர் கெட்டப்ப பார்த்து மைதிலி பயந்துடுறாங்க, கத்துறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள லட்சுமி வாயில கையை வச்சு மூடுறாங்க. இதனால தான் மைதிலி உங்களோட விரல கடிச்சிருப்பாங்க. அதனால தான் லட்சுமிக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மைதிலி இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. அவ ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டான்ற மாதிரி கொண்டு வந்துடலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில லட்சுமி எதுவுமே தெரியாத மாதிரி முதல்ல இவங்க பார்த்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, குடும்ப கஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, ஒருவேளை உங்க பொண்ணு மாயா பார்த்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? மாயாவையும் சாவடிச்சிருப்பீங்களா? உண்மையை ஒத்துக்க தானே செய்வீங்க, எதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணை சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதே சமயம் கடவுள் எல்லாருக்குமே ஒரு க்ளூவை தருவான், இந்த போட்டோவை தான் இந்த கேஸ்ல க்ளூவா தந்திருக்கான், அதனால தான் இந்த கேஸே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நல்லபடியா கேஸ முடிச்சிட்டார்ல. சாய் தானே பர்சனலா பேசி இவரை இந்த கேஸ்க்கு கொண்டு வந்தாரு. இப்ப கேஸ சால்வ் பண்ணதுக்காக ஹீரோக்கு நன்றிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. அனிதாவோட சித்தி பையன் இறந்து போனதுக்கு என்ன காரணம், அனிதாவோட அத்தை எதை பார்த்து பயந்தாங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதிலையும் நான் நடுவுலயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக் வந்தது பாத்தீங்களா, டாக் முதல்ல குளத்துக்கிட்ட போய் கத்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமுக்கு வந்து ஒரு இடத்த பார்த்து கத்திருக்கோம். ஆக்சுவலா அந்த இடத்துல தானே வேலு உடம்புல குங்குமத்தெல்லாம் பூசினாரு. அதுக்கப்புறம் உடம்புல இருக்க குங்குமத்தெல்லாம் அந்த குளத்துல வச்சுதான் கழுவி இருப்பாரு. அதை மீன் பண்றதுக்காக தான் டாக் அந்த இடத்துல கத்திட்டு இருந்திருக்கு போல. இந்த கதையில வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை தாண்டி ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் என்னன்றதை கேளுங்க. நான் கொஞ்ச நாள்ல கேட்டீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு சொல்யூஷன் சொல்றேன். இது ரொம்ப பழைய வீடியோவா மாறிடுச்சுன்னா எனக்கே அது மறந்துடும், அதனால கேட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள கேக்குறீங்கன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.